முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் யூனிட் 2ல் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு இந்தியன் ஃபிலாசபர்ஸ், அதாவது இந்திய தத்துவ அறிஞர்கள். இவங்க யார்? இவங்க கல்விக்காக இவர்களுடைய தத்துவம் என்னெல்லாம் கொள்கைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ஒரு தத்துவ அறிஞர் காந்திஜி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராட்டம் பண்ணதில் முக்கியமான நபர் இவர். ஸோ இவரை பற்றின பொதுவான தகவல்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அது கல்வியை வச்சு மட்டும் நாம் இதில் முக்கியமானதை பார்க்க இருக்கிறோம். ஸோ இவர் அறிமுகம் செஞ்ச அந்த கல்வி முறைக்கு பேர் ஆதார கல்வி முறை அப்படிங்கிற பேர். பேசிக் எஜுகேஷன் சொல்லுவோம், நை தலீம் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. இதுக்கு வார்தா ஸ்கீம், வார்தா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வார்தா திட்டம் அப்படின்னு ஒன்று இதுக்கு பேர் இருக்குது. 1937ஆம் வருடம் இந்த ஆதார கல்வி முறை இந்த திட்டத்தை காந்தி அவர்கள் அவருடைய இதழான ஹரிஜன் இதழில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறிமுகம் படுத்துகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கல்வி முறை கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மெக்காலே அவர்களுடைய கல்வி முறை அவர் அணிவகுத்து கொடுத்த கல்வி முறை போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த முறை எனக்கு வேணாம் அப்படிங்கிறத ரத்து பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த முறை வார்தா திட்டம் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அகில இந்திய கல்வி மாநாடு 1937 அக்டோபர் 22, 23 வார்தா அந்த இடத்துல நடக்குது. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஆதார கல்வி முறையை பற்றின இதை அந்த கான்ஃபரன்ஸில் அவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த அடிப்படை கல்வி திட்டத்தை வகுக்கிறதுக்காக டாக்டர் ஜாகிர் ஹுசேனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலைமை ஒரு கமிட்டிக்கு தலைமையாக நியமிக்கிறாங்க. நியமித்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னும்போது அவர் இதில் நிறைய குறைகள்லாம் இருக்கிறத சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இவருடைய கல்வி முறை ஆதார கல்வி முறைன்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பான்மை மக்கள் வறுமையில் வாழ்க்கை போராட்டம் நடத்திட்டு வர்றதை மனசில் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்திய கல்வி முறை குறைஞ்ச செலவில் இருக்கணும். நீங்கள் மேற்கத்திய கல்வி முறையை கொண்டாந்து வைக்கிறீங்க, அப்போ மாணவர்கள் குறைஞ்ச செலவில் இருக்கணும். அதே சமயத்தில் அவங்க சுயதொழில், ஒரு கைத்தொழிலை செஞ்சுக்கிட்டே சுயசார்புடைய, அதாவது பணத்துக்காக யாரையும் எதிர்பார்க்காத வகையில் அவங்களுடைய கல்வி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னது தான் இவருடைய ஆதார கல்வி முறை. இவருடைய கொள்கைப்படி கல்வி அப்படிங்கிறது பணம் சம்பாதிக்கிறதோ ஒரு குறிப்பிட்ட கௌரவம் அதனால் கிடைக்கும் அப்படிங்கிறதோ கிடையாது. ஒரு தனிநபருக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கறது தான் கல்வி அப்படிங்கிறது காந்தியுடைய கருத்து. ஸோ இந்த ஆதார கல்வி திட்டத்தில் பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன், இலவச கட்டாய கல்வி எல்லாருக்கும் கொடுத்துடணும் முக்கியமாக அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கைத்தொழிலுடன் கூடிய கல்வி கண்டிப்பாக வேணும். இவர் காந்தியை பற்றி நீங்கள் படிக்கும்போது மற்ற யாருமே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் ஒரு பக்கத்தில் வருமானமும் வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் படிக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை சொன்னவர் காந்தி மட்டும்தான், சரிங்களா? ஏன்னா அவர் இந்திய மக்களுடைய வறுமை எனக்கு தெரியும், அதனால் லேர்ன் வைல் ஏர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது நீங்கள் படிக்கும்போதே சம்பாதிச்சுக்கிட்டே படிங்க அப்படிங்கிறத அந்த கருத்தை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தாய்மொழி வழி கல்வி ரொம்ப முக்கியம், செயல் வழி கல்வி. அதுக்கப்புறம் பாடங்களை இவருடைய தாய்மொழி வழி கல்வி பார்த்துக்கோங்க, முக்கியமாக அதை சொன்னவர் இவர். செயல் வழி கல்வியை இவர் மறுபடியும் சொல்கிறாரு, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாடங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, ஸோ இன்டர் கனெக்டடு சப்ஜெக்ட்ஸாக ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி பண்ணுறது. அப்புறம் சுயதொழில், கற்றலின் போதே உற்பத்தி பண்ணுறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, படிக்கும்போதே ஒரு தொழில், கைத்தொழில் ஒன்று, சுயதொழில் ஒன்று செஞ்சுட்டு அவங்க படிக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுப்புற சூழலில் இருக்க பொருட்களையும் வளங்களையும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா பெரிய பொருட்செலவு நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் நெசவு நெய்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. 8 ஆண்டு அவங்க அந்த ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் முடித்த பின்னாடி ஒரு கைத்தொழிலை கண்டிப்பாக அவங்க கற்றுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கைத்தொழிலோடு சேர்ந்து அவங்க படிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னார். தனது கல்வி சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா வார்தா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆசிரம பள்ளியை தொடங்கி இவர் நடத்திட்டு இருக்காரு. அங்கே தன்னுடைய கருத்துக்களை என்ன பண்ணுறாருன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அடுத்து காந்தியோட கல்வியோட குறிக்கோள் என்னவாக இருக்குது அப்படின்னா, பை எஜுகேஷன் ஐ மீன் ஆல்ரவுண்ட் ட்ராயிங் அவுட் ஆஃப் த பெஸ்ட் இன் சைல்டு அண்டு மேன் பாடி மைண்டு அண்டு ஸ்பிரிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு குழந்தையோடைய உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றோட
ஒட்டுமொத்த சிறப்பம்சங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி கல்வி வந்து அமையணும் அப்படிங்கிறாரு. சரிங்களா? இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி வந்து தாய்மொழி வழி கல்வி, ஆன்மீக கல்வி, கைத்தொழில் கற்றுக்கணும். இது 3ம் அவருடைய கல்வியில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது இல்லாமல் இலவச கட்டாய கல்வி. இதெல்லாம் வந்து அவருடைய திட்டத்தில் முக்கியமான திட்டங்கள். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கல்வி அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஒரு நல்ல நடத்தையை உருவாக்குறது தான் சிறந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லா அறிவுமே எதுக்கு மேலே இருக்குன்னா, அந்த நடத்தை மேலே தான். ஒரு நல்ல நடத்தை இருந்துச்சுன்னா நல்ல அறிவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாரு. அதே மாதிரி உண்மையான கல்வி அப்படிங்கிறது வந்து குழந்தையுடைய ஆன்மீக, அறிவுசார், அப்புறம் உடல் திறன்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு, அதை தூண்டுறதுக்கானதாக இருக்கணும். அதுதான் சிறந்த கல்வி அப்படிங்கிறத வந்து காந்தி தன்னோட இதில் சொல்லிடுறாரு. ஸோ அவருடைய என்ன கொள்கையோ அதோட வெளிப்பாடாக அந்த கல்வி முறை வந்து இருந்தது. சரிங்களா? நாம் சொன்ன மாதிரி தாய்மொழி வழி கல்வி ரொம்ப முக்கியம்னு சொன்னார். அதுக்கப்புறம் கைத்தொழில் ஒன்று கண்டிப்பாக கற்றுக்கணும், சம்பாரிச்சுக்கிட்டே படிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஆன்மீக கல்வி, அதையும் வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனும் இம்பார்ட்டண்ட்டாக இதில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் எழுதின இவருடைய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும். சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்லுவோம். அப்புறம் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஃப்ரீடம் பேட்டில், இந்தியா ஆஃப் மை ட்ரீம்ஸு, கன்கொஸ்ட் ஆஃப் செல்ஃபு, ஹிந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற அதில் வந்து இந்தியன் ஹோம் ரூலுக்காக எழுதின புத்தகம். அதுக்கப்புறம் சத்தியாகிரகா இன் சவுத் ஆஃப்ரிக்கா, த லா அண்டு த லாயர்ஸ், இதெல்லாம் அவருடைய படைப்புகளில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்கக்கூடிய படைப்புகளாக இருக்குது. ஸோ இதுதான் காந்தியை பற்றி நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தத்துவ அறிஞர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். அது வந்து இவர் வந்து ஒரு இயற்கை கொள்கைவாதி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இயற்கையை விரும்பக்கூடிய ஒரு நபர் வந்து. இவரை பற்றின பொதுவான விஷயங்கள் ஓரளவு தெரியும். நம்ம 1-2 முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு கல்வி தத்துவம் பற்றி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? 1913 இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கீதாஞ்சலிக்காக கிடைக்கிது. 1901ஆம் வருடம் இவர் வந்து சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு உண்டு உறைவிட பள்ளியை வந்து ஆரம்பிக்கிறார். சாந்தி நிகேதன்னா அதுக்கு மீனிங் வந்து அமைதியான உறைவிடம் அப்படின்னு அதுக்கு மீனிங். ஸோ உண்டு உறைவிட பள்ளி, அங்கேயே தங்கி அங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு. இந்த பள்ளி எதை அடிப்படையாக வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கலையை அடிப்படையாக வச்சு இந்தியாவுடைய பழைய வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த கலைகள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிப்படையாக நோக்கமாக கொண்டு இந்த கல்வி நிலையம் அமைஞ்சிருக்கு. 1921ஆம் வருடம், ஒரு 20 வருடம் கழித்து அந்த சாந்திநிகேதன் பள்ளி வந்து விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியாக வந்து வளர்ச்சி பெறுது. சரிங்களா? தன்னுடைய விருதுக்காக கிடைச்ச அத்தனையும் ஒன்றா போட்டு இவர் வந்து இந்த விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியை வந்து ஆரம்பித்து பண்ணுறாரு. இவருக்கு இன்னொரு பேர் நவீன இந்திய துறவி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. குருதேவரனும் இவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அழைக்கப்பட்டாங்க. இவர் கல்வி நோக்கங்களாக எதை சொல்கிறார் அப்படின்னா, குழந்தையுடைய உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் அது ஒரு நல்ல கல்வியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இவருடைய அடிப்படையாக இருக்குது. அடுத்தது தாகூருடைய கல்வி தத்துவம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து முக்கியமாக சுதந்திரம், குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுங்க. இவருடைய கல்வி நிலையம் எல்லாமே ஒரு இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கும். தாகூர் வந்து ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை. அவருக்கு கல்வி வந்து வீட்லேயே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இவர் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இவர் கலை, இயற்கையோட ரொம்ப இணைஞ்ச ஆள். அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குழந்தைகள் அவருடைய அந்த சாந்தி நிகேதனில் வந்து இயற்கையாக படிக்கிற மாதிரி மரம், இந்த மாதிரி சுற்றி காடு, இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படிக்க வைக்கிறாரு. ஸோ குழந்தைகள் ஃப்ரீடமாக, சுதந்திரமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது முதல் நோக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் படைப்பாற்றல் மிக்க சுய வெளியீடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பசங்களை வந்து க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்கணும். அவர்கள் வந்து எதையும் உருவாக்கணும். தங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அவர்களுடைய கல்வி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அப்புறம் ரிலேஷன் வித்து நேச்சர் அண்டு ஹியூமன், மனிதனுக்கும் இயற்கைக்குமான ஒரு நல்லுறவு வந்து நீடிக்கிற அளவுக்கு கல்வி இருக்கணும். அதை தான் கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலிசம், உலக சகோதரத்துவம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகத்தின் அனைத்து விஷயங்களும் நாம் கற்றுக்கணும். இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவை மட்டும் கற்றுக்கக்கூடாது. மற்ற எல்லா நாட்டுடைய விஷயங்களையும், கலைகளையும், முக்கியத்துவத்தையும் நாம் கற்றுக்கணும். அதுதான் இன்டர்நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குளோபல் சிட்டிசன், உலக குடிமகனாக நாம் இருந்துட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்திய குடிமகன்கிறத விட குளோபல் சிட்டிசன் போது உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும், எல்லா கலைகளும், எல்லா நல்ல விஷயங்களும், தத்துவங்களும் நமக்கு படிக்க கிடைக்கும் அப்படிங்கிறது இவருடைய கருத்து. அதுக்கப்புறம் லேர்னிங் த்ரூ நேச்சர், இயற்கை கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. அது உங்களை வந்து
நல்ல விஷயங்கள நிறையா உங்களுக்கு கற்றுத்தரும். ஸோ இயற்கையை அடிப்படையாக வச்சு கற்றுக்கிறது தான் நல்ல கல்வி அப்படிங்கிறது வந்து தாகூருடைய கல்வி தத்துவமாக இருந்திருக்குது. அடுத்து 1921ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட விஸ்வபாரதி யுனிவர்சிட்டியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவர் வச்சுருந்துருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் 1 மார்க்கில் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிசுபவன் அப்படிங்கிறது வந்து மழலையர் கல்விக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு. பாத் பவன் துவக்க கல்வியும் இடைநிலை கல்வியும், ஹன்சா பவன் அப்படிங்கிறது மேல்நிலை கல்வி, வித்யா பவன் அப்படிங்கிறது பள்ளிகள் பற்றின ஆய்வு, சீன பவன் அப்படிங்கிறது சீன மொழிகள் பற்றின ஆய்வுக்காக, சங்கீத் பவன் அப்படின்னா இசை சங்கீதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இசை வரைதலுக்காக, கலாபவன் அப்படின்னா நுண்கலைகள் கைவினைப் பொருட்களை பற்றி கற்றுக்கிறதுக்காக, ஹிந்தி பவன் அப்படிங்கும்போது இந்தி மொழியை கற்றுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆத்யாப சிசா பவன் அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் பயிற்சிக்காக, அதே மாதிரி ஸ்ரீநிகேதன் அப்படிங்கிறது வந்து கிராம முன்னேற்ற நிறுவனம், கிராமத்தை முன்னேற்றத்துக்காக பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரவீந்திர பவன் அப்படிங்கிறது வந்து ரவீந்திரநாத் தாகூரை பற்றின ஆய்வு மேற்கொள்கிறதுக்கான ஒரு பிரிவு டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வினய் பவன் அப்படிங்கிறது ஆசிரியர் கல்லூரி, சில்ஃபா பவன் அப்படிங்கிறது வந்து தொழிற்கல்வி நிறுவனம். இத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து அதில் இருக்குது. கலை, இயற்கை இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வந்து இவர் கொடுத்துருக்கிறாரு. இவருடைய படைப்புகள், முக்கிய படைப்புகள் என்ன அப்படின்னா கீதாஞ்சலி, காபுலிவாலா, கோரா, சேசர் கவிதா, சோனர் தௌரி, த ஹோம் அண்ட் த வேர்ல்டு, சாங்ஸ் ஆஃப் ரவீந்திரநாத், த போஸ்ட் ஆஃபீஸு. இந்த போஸ்ட் ஆஃபீஸுங்கிற கொஸ்டின் ஒரு தடவை டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ கீதா பித்தன், த ஹோம் கம்மிங், சோக்கர் பாலி, த கார்டனர், த கிரசன்ட் மூனு, இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூருடைய இதில் வழியாக வெளிப்பட்டிருக்குது. இவர் ஏற்கனவே நோபல் பரிசு கீதாஞ்சலிக்காக தேசிய கீதத்தை உருவாக்கியவர். இந்த மாதிரி தகவலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.